வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. நம்ம சிந்து பைரவி தொடருக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. காயத்ரிக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக அந்த வரனையும் பேசி முடிச்சிருக்காங்க. காயத்ரிக்கு இந்த நல்ல வரனை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக அன்னபூர்ணி பல முயற்சிகள் பண்ணினாங்க. இது எல்லாத்தையும் மீறி அந்த மாப்பிள்ளை குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருக்கிறதுனாலும் அதுக்கப்புறமா காயத்ரிக்கும் பிடிச்சதுனாலும் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உள்ளவங்களாம் சம்மதிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காயத்ரிக்காக வாங்கின முத்து மாலை தனக்கு தான் வாங்கி வச்சுருக்காங்க ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ்கெட்டில் தூக்கி போட்டுடுறாங்க பைரவி. என்னங்க இப்போவாவது தெரியுதா, நான் அது காயத்ரிக்காக தான் வாங்கி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்ல, சரி இப்போ என்னன்ற அது ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பைரவியும். காயத்ரியுடைய நிச்சயதார்த்தத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் பரபரப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, அன்னபூர்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ நிச்சயதார்த்தத்துக்கு முந்தின தினம் என்ன பண்ணுறாங்க, பைரவி காயத்ரிக்கு மருதாணியை போட்டு விடுறாங்க. இப்படி காயத்ரிக்கு பைரவி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பண்ணுறது மட்டும் இல்லாமல் காயத்ரியோட கையில் மருதாணி போகிறதையும் பார்த்து ஆறுமுகத்துக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு அப்படியே ரொம்பவே என்ன பண்ணுறாங்க, லவ்வபுளாக ஒரு சாங்கை ஃபீல் பண்ணி கேட்டுட்ருக்காங்க ஆறுமுகம். ஸோ இந்த சமயத்தில் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி சஞ்சய் என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகத்தை எப்படியாவது நம்ம அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. சார் இன்னும் நீங்கள் இங்கேருந்து கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்க, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் உன்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னாச்சு, எதுக்காக இப்போ ஆறுமுகத்தை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பைரவியும் வீட்டில் உள்ளவங்களும் கேட்க ஆரம்பிக்கிற தருணத்தில் சொல்கிறாரு சஞ்சய். ஆறுமுகம் சம்பத்தை தாக்கியிருக்காங்க, அதனால சம்பத் ரொம்பவே சீரியஸான ஒரு கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்றத அவன் சொல்கிறாங்க எல்லாரும் முன்னாடியும். இதனால் ரொம்பவே அதிர்ச்சி போகிறாரு ஆறுமுகம். எதுவுமே பண்ணலையேங்க சம்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொன்னாலும், சம்பத்தை உங்களுக்கு தெரியும்ல, ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைலாம் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் இருந்துச்சு தான், நான் இல்லைன்னு சொல்லலையே, அப்புறம் என்னங்க நீங்கள் புதுசாக கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயம் கேட்க, இங்கே பாருங்கள் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகம் தன்னை நிரூபிக்க முயற்சிக்கிறாரு. இருந்தாலும் பழைய பகையும் அதுக்கப்புறமா பைரவியை தான் காதலிச்சேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எப்படியாவது பைரவி கிட்ட இருந்து ஆறுமுகத்தை பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்ட சஞ்சய் என்ன பண்ணுறாரு, ஏன்னுட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான தகவலை ஆறுமுகத்து மேலே போடுறது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. இதனால் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக போக, ஒரு பக்கம் அன்னபூர்ணி அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மகன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. பைரவிக்கும் பார்த்திங்கன்னா இது ஒன்றுமே புரியல, ஆறுமுகம் இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்க, சஞ்சய் என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே கோபத்தோடு ஆறுமுகத்தை அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. காயத்ரியோட நிச்சயதார்த்தத்தை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது எல்லாருக்குமே ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு சமயத்தை நல்வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க நம்ம மகா. என்ன பண்ணுறாங்க, தன்னோட தம்பிக்கிட்ட நானே சான்ஸை தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் தானாக அமைஞ்சது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னக்கா சொல்கிறேன், என்ன அப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைடா இப்போ ஆறுமுகத்தை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் பொண்ணு எடுக்க கண்டிப்பாக மாப்பிள்ளை வீட்டாருங்கள் யோசிப்பாங்க. இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சம்மதத்தை கூட அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு தான் போவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க அவங்க தம்பியும். ஆமாம் இல்லைக்கா, அப்படி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆமாண்டா, சரிக்கா அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இந்த விஷயத்தை எப்படி அவங்களுக்கு தெரியப்படுத்துறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தம்பியும் கேட்க, இதான் நான் இருக்கனேடா, கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் எப்படி எங்கே கொண்டு போகிறேன்னு மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க மகா. இங்கே பாருங்கள் சார், பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு என்னை தேவையில்லாத இந்த ஒரு கேஸில் மாட்டி விட பார்க்குறீங்க, நான் இந்த தப்பை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொன்னாலும் ஏற்கனவே பண்ண விஷயத்தை பற்றி என்ன பண்ணுறாங்க, குத்தி காட்டுற மாதிரி ஆறுமுகத்துக்கிட்ட பேசுகிறாரு சஞ்சய். அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆறுமுகத்துக்கிட்ட. ஆறுமுகத்தை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுனால வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. இந்த தருணத்தில் என்ன பண்ணுறாங்க, பைரவி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க ஆறுமுகத்தை பற்றி பேசுகிறதுக்காக. கூடவே பார்த்தீங்கன்னா சிவாவும் வராங்க. சிவாவும் ஆறுமுகத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேச, இன்னொரு பக்கம் பைரவி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சஞ்சய், எனக்கு ஆறுமுகத்தை பற்றி நல்லாவே தெரியும், அவர் இந்த மாதிரியான ஒரு தப்பை பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படி பைரவி ஆறுமுகத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக பேசுகிறத பார்த்து பயங்கர ஒரு ஹாப்பியாக இருக்குது ஆறுமுகத்துக்கு. இதுக்கப்புறமா ஆறுமுகத்தை எப்படி வெளியில் கொண்டு வர போகிறாங்க, அதுக்கப்புறமா எப்படிலாம் பழி வாங்க நினைக்கிறாங்க திரும்ப ஆறுமுகம் சஞ்சயை பார்த்து, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.